துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடலான்மா ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடலான்மா ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடலான்மா ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். மூவொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடலான்மா ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம், உம் பாதம் வைத்து பணிகின்றோம். அன்பின் தேவனர் கருணையிலே எளியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்து அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர். தற்பரன் நீரே எமை மீட்டீர். போர்ப்புடன் பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானே. துணை வழிகளில் உமதன்பை என்பி தேமை நீ ஆட்கொள்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே எளியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி
நடந்து அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி அன்பின் தேவன கருணையிலே. அனைவரும் அமர்வோம். உயிருள்ள தேவன், உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய கடவுள், வாழ்வு தரும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம் நடுவில் பிரசன்னமாக இருக்கிறார். கடந்த நாட்களில் இறை வார்த்தையின் வழியாக பேசிய அதே கடவுள் இதோ அவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்வில் கொண்டு வாழ நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். கடந்த நாட்களில் நாம் ஜெபித்தவைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை அளித்திருக்கிறார். அந்த கடவுள் இப்பொழுது அவரிடமிருந்து பெற்ற நன்மைகளை எண்ணி பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கடந்த நாட்களிலே இறைவனிடமிருந்து பெற்றவைகளை எண்ணி நாம் அவரை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுவோம். புஸ்தகம் பார்த்தேன் சார். இறைவன் செய்த நன்மைகளை எண்ணி நற்கருணைநாதருக்கு நன்றி கூறிய நாம் இப்பொழுது அவரது வாக்கிற்கு செவிமடுக்க எழுந்து நிற்போம். இன்னைக்கு வாசகம் உள்ளது. அமர்வும். இன்று திருச்சபையானது தமத்திருத்துவ பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. தமத்திருத்துவம் என்பது தந்தை, மகன், தூய ஆவி மூவரை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமத்திருத்துவம் என்பது ஒரே கடவுள் மூன்று ஆட்களாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதாயிருக்கிறது. ஒரு கடவுள் மூன்று ஆட்களாய் இருப்பது சிந்திக்கும்போது சற்று புரியாத ஒன்றாக இருந்தாலும் திருச்சபை விசுவாசமானது நமக்கு கற்றுக் கொடுக்கும் உண்மை என்னவென்றால், அதை ஏற்று விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த ஒரே கடவுள் மூன்று ஆட்களாய் இருக்கிறார் என்று எண்ணும் வேளையிலே ஆளுமை தன்மையில் அவர்கள் மூவராயிருக்கிறார்கள். தந்தையானவர் படைக்கக்கூடியவராக, சுதனானவர் நம்மை மீட்கக்கூடியவராக, தூய ஆவியார் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார்.
ஆக 3 ஆட்கள் தங்களுடைய ஆளுமை கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை 3 நிலைகளில் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இறைத்தன்மையில் ஒரே ஆளாய் இருக்கிறார்கள். இறைத்தன்மையில் ஒரே ஆள், ஆளுமை தன்மையில் 3 ஆட்கள். எவ்வாறு ஒரே வித இறைமையில் இருக்கிறார்கள் என்பதை யோவான் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 12 15 வரை உள்ள இறைவாக்குகள் எடுத்துரைக்கின்றன. தூய ஆவியை பற்றி சொல்லும்போது தூய ஆவியானவர் உண்மையை நோக்கி வழி நடத்துவார். தாமாக எதையும் செய்ய மாட்டார். தந்தையிடமிருந்து கேட்பதையே செய்வார். ஆக தனியாக செயல்படாத நிலை, தந்தையிடமிருந்து ஆற்றலை பெற்றுதான் இவரால் செய்ய முடியும். இயேசுவை பற்றி சொல்லும்போது அவர் எதை அறிவித்தாலும் என்னிடமிருந்து கேட்டு அறிவிப்பார் என்று தந்தை இயேசுவை பற்றி சொல்கிறார். ஆக தாமாக எதையும் செயல்படுத்த முடியாத நிலையிலே தந்தையிடமிருந்து கேட்டவைகளை செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். இயேசு தந்தையை பற்றி சொல்லும்போது தந்தையுடையவை யாவும் என்னுடையவை என்று சொல்கிறார். ஆக மூவருமே ஒருவரை ஒருவர் சார்ந்த நிலையில் இருக்கிறார்களே தவிர தனிமையில் இல்லை. எனவே ஒரே கடவுள் என்ற நிலையானது இங்கு விளக்கப்படுகிறது. ஆனால் விவிலியத்தை நாம் உற்று நோக்கும்போது படைத்தலை தந்தையானவர் செய்ததாகவும் மீட்கக்கூடிய பணியை இயேசு உலகில் மனிதனாக பிறந்து செய்ததாகவும் தந்தையும் இயேசுவும் தங்களுடைய பணியை செய்வதற்கு அவர் துணையாக, தூய ஆவியானவர் துணையாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டும் நிலையும் 3 பணிகளாக அவர்கள் 3 ஆட்களாக இருந்து செயல்படுகிறார்கள். இறைத்தன்மை என்பது ஒன்றுதான், மூவரும் இணைந்து செயல்படும் நிலை. சற்று புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் இந்த மறையுண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே விசுவாச உண்மை. இந்த விழா நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், தந்தை, மகன், தூய ஆவி, நாம் அனைவரும் அன்பு மிக்கவர்களாக இவர்களைப் போல வாழ வேண்டும் என்பதுதான். தந்தையானவர் மனிதர்கள் மேல் அன்பு கொண்டார். எனவே அந்த அன்பை வெளிப்படுத்த தன்னுடைய ஒரே மகனையே இவ்வுலகிற்கு அனுப்புகிறார். இவ்வுலகிற்கு வந்த இயேசுவும் தனது அன்பை எப்படியெல்லாம் காட்டினார் என்பதை புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. இவ்வாறு மக்கள் மேல் கொண்ட அன்பினால் மகனை அனுப்புகிறார். மகனும் மனிதர்கள் மேல் வந்து அன்பை பொழிகிறார். இந்த அன்பை பொழிவதற்கு தூய ஆவியானவர் துணையாக இருந்து வழிநடத்துகிறார். இப்படிப்பட்ட அன்பு, தமத்திருத்துவத்தில் இருக்கும் அன்பு நம்முடைய குடும்பங்களில் வாழப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பெருவிழா நமக்கு விடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது, தியாகம் என்ற பண்பு இவர்களிடம் அதிகமாக இருப்பதை விவிலியத்திலிருந்து நாம் உணர முடிகிறது. தந்தையானவர் மனிதர்கள் மேல் கொண்ட அன்பினால் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பி அவர் தன்னோடு இல்லாத நிலையை, அதாவது இழந்த நிலையை அவர் அடைவதை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். இவ்வாறு தந்தை மனிதர்கள் மேல் கொண்ட அன்பினால் மகனை இழக்கிறார். மகனாக இயேசு உலகிற்கு வந்து மனிதர்களாகிய நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்கு தன்னையே சிலுவையில் கையளிக்கிறார்.
இந்த தியாகம் செய்வதற்கு தூய ஆவி எப்பொழுதும் துணையாக இருக்கிறார். ஆக தந்தையானவர் மகனை இழந்து தியாகம் செய்கிறார். மகனாகிய இயேசு தன்னை இழந்து நமக்கு மீட்பை தருகிறார். ஆக இந்த தமத்திருத்துவ பெருவிழா நமக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி, நாம் தியாகமிக்கவர்களாக நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்பது. மூன்றாவது, ஒற்றுமை என்ற பண்பு. 3 பேருமே பணிகளில் ஒன்றித்து செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. படைத்தலாக இருந்தாலும், மீட்டலாக இருந்தாலும், வழிகாட்டாக இருந்தாலும், ஒருவர் மற்றவருடைய ஆற்றலை பெற்ற நிலையிலே அவர்கள் நமக்கு தேவையான அன்பையும் தியாகத்தையும் வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய நிலையானது அவர்களைப் போல நாம் குடும்பத்தில் ஒற்றுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக தமத்திருத்துவ பெருவிழா நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு கடவுள் 3 ஆட்களாக இருந்தாலும், அவர்களுடைய பணிகளில் வேற்றுமை இருந்தாலும், இறைத்தன்மையில் ஒரே அளவாக ஒன்றித்து செயல்படும் நிலையிலே அவர்களிடம் அன்பு செய்யக்கூடிய பண்பும், தியாகத்தை மேற்கொள்ளக்கூடிய பண்பும், ஒற்றுமையோடு வாழக்கூடிய தன்மையும் விளங்கும் நிலையிலே அவருடைய பெயரை அடிக்கடி உச்சரிக்கும் நாம், எப்பொழுதெல்லாம் தந்தை மகன் தூய ஆவி என்று நாம் உச்சரிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் இந்த மூவரும் வாழ்ந்த அன்பு நம்மில் வாழப்படுகிறதா? தியாகம் நம்மில் வாழப்படுகிறதா? ஒற்றுமை நம்மில் வாழப்படுகிறதா? வாழப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பெருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. எனவே தமத்திருத்துவ பெருவிழாவை கொண்டாடும் நாம் இத்தகைய பண்புகளை நமதாக்கி வாழ இறைவனிடம் இறைஞ்சுவதோடு கண்களை மூடி நம்முடைய தேவைகளை அவரிடம் ஒப்படைப்போம். நம்முடைய ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை ஒப்படைத்த நாம் அவருடைய ஆசிரை பெற மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயர் இவருள் அனுமனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியான அவர்க்கும்
புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நிறை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் நிறை அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் நிறை சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் நிறை தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். நன்றியால் துதி பாடு நம்
இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது அரசு வருக. புனித அன்னை கன்னிமரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். உடனடியாக கொடியிறக்கம் நடைபெறும். புனித அந்தோணியார் பங்கு கடச்சினந்தல். நான் ஜெபமால் அன்பியத்திலேருந்து வரேன். கொடியேற்ற அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தேன். கொடியேற்றத்துக்கு கூட என்னால் வர முடியலை. அப்புறம் 8 நாள் தொடர்ந்து வந்தேன். நேற்று தேர் அன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு ரொம்ப முடியலம்மா. வலி மாத்திரை சாப்பிட்டு நான் படுத்தே தான் இருந்தேன். 3 மணி போல் எந்திரிச்சு கோயிலுக்கு போகலாமா வேண்டாமான்ற ஒரு இதிலே இருந்தேன். சரி, கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் கிளம்பிட்டேன். இங்கே வந்து நான் உட்காந்துருக்கும் போது என்னால் உட்கார முடியல. அதிகமான ஒரு வயிறு வலி. அதோடு நான் அப்புறம் பூசையெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஃபாதர் வந்து தேரப்போ உடம்பு முடியாதவங்க போங்க, அந்தோணியார் மேலே பாரத்தை வச்சுட்டு போங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். நானும் அந்தோணியார் மேலே பாரத்தை வச்சுட்டு நான் தேர்பவனி போயிட்டு வந்தேன். போனதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு வலியுமே இல்லை. கோடான கோடி அந்தோணியாருக்கு நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மதுரை கடச்சனேந்தல் என்னும் கிராமத்தில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய பங்கிலுள்ள அந்தோணியார் அன்பியத்தில் வாழும் பெர்னாடா பால்ராஜ் ஆகிய நான் எனக்கு அந்தோணியார் செய்த புதுமையை ஒரு சாட்சியாக சொல்ல பகிர விரும்புகிறேன். அவருடைய சாட்சியத்தை சொல்லி அவருடைய கரத்தில் இருக்கிற அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்துவதே என்னுடைய நோக்கம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயம் சிற்றாலயமாக என்று துவங்கப்பட்டதோ 45 ஆண்டுகளுக்கு முன்பு, அதே நாளிலிருந்து இன்று வரை இந்த கடச்சனேந்தல் பங்கிலே நாங்கள் கூடி வசித்து வருகிறோம். அந்த ஆலயமானது முன்பு
கேப்புதூர் புனித லூர்தன்னை திருத்தலத்தில் உள்ள ஒரு கிளை பங்காக இருந்தது. அப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு வருவது, பலிப்பூசைக்கு செல்வது, இவையெல்லாம் நாங்கள் கிடைப்பது ரொம்ப அரிதாக இருந்தது. ஆனால் அந்தோணியாருடைய நாங்கள் மன்றாடிய மன்றாட்டின் மூலம் இவ்வளோ பெரிய ஆலயமாக இன்று 45வது ஆண்டு அந்தோணியாருடைய பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் விதத்திலே இத்தனை சிறப்பாக அந்தோணியார் கரத்தில் இருக்கிற இயேசு மகிமைப்படும் விதத்திலே நாங்கள் எல்லோரும் கொண்டாடி மகள காரணமாயிருந்த அந்தோணியார் அவருடைய மன்றாட்டினால், எங்களுடைய மன்றாட்டினால் அவர் வழங்கிய புதுமை இத்தனை மக்களை ஒன்று சேர்த்து ஒரே மனத்தோடு கூட சிறப்பாக நாங்கள் கொண்டாடி மகளை செய்த தேவனுக்கு கிருபை செய்த தேவனுக்கு நன்றியும் கூறி இப்பொழுது என்னுடைய சாட்சியை பகிர்கிறேன். சென்ற ஆண்டு இதே நாள் அந்தோணியார் திருவிழா கொடியேற்றம் நடந்து 13ஆம் தேதி புனித அந்தோணியார் திருவிழா அன்று நான் திடீரென்று எப்பொழுதும் போல ஒரு சுகமாக வந்து கொண்டே இருந்தேன். ஆனால் என்னிடத்தில் பல பாதிப்புகள் இருந்தது. அதை நான் நோய் என்று நான் கருதவே இல்லை. ஆனால் புனித அந்தோணியார் அப்படியே என்னை மருத்துவமனைக்கு எடுத்து சென்று, மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று நினைக்காத பொழுதும் என் மகனுக்காக நான் மருத்துவமனை சென்ற பொழுது அங்கே நானும் ஒரு செக்கப் பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைத்த பொழுது அப்போதுதான் என் இதயத்தில் அடைப்புகள் இருந்ததை உணர்த்தினார். அதனால் அன்றைய தினமே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு எனக்கு சென்ற ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் நாள் என்னுடைய இருதய அறுவை சிகிச்சையானது 99% அடைப்புகளோடு இருந்த அந்த அடைப்புகள் நீக்கப்பட்டு இதோ இந்த நாளிலே புனித அந்தோணியாரை மகிமைப்படுத்தும்படியாக எத்தனை முறை என் நாவால் நன்றி சொன்னாலும் ஈடாகாத அளவுக்கு அவர் செய்த புதுமையை இன்று எல்லோருக்கும் வெளிப்படுத்தவும் என்னுடைய சாட்சியாக பகிரவும் விரும்பி இதோ இந்த நிலை உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். இதோடு கூட என் வாழ்விலே எத்தனையோ நன்மைகள் இந்த 45 ஆண்டுகளும் நான் ஒவ்வொரு இக்கட்டு இடைஞ்சல்கள், குடும்பங்களுடைய பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், உயர்வுகள் எல்லாவற்றிற்காகவும் நான் அந்தோணியாரிடம் நற்கரை நாதரை வேண்டி அந்தோணியாரிடம் குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேசுங்கப்பா, எனக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு மன்றாட்டு கூட எனக்கு வீணானதே இல்லை. எல்லா மன்றாட்டுகளையும் நான் பெற்று எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு என்றும் மகிழ்வுடன் வாழ காரணமாயிருந்த எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாருக்கு நன்றி சொல்லி அவர் கரத்தில் இருக்க அற்புத குழந்தை இயேசுக்கு மகிமையும் ஆட்சியும் என்றென்று உண்டாவதாக என்று கூறி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். நன்றி.